குழந்தை வேணுமான்னு சொல்லி அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது. அவன் குத்திட்டு போயிட்டான், கொலை பண்ணிட்டு போயிட்டான். இந்த பக்கம் குழந்தைய கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அம்மாவை போட்டு தள்ளிட்டு பையன் ரவுடிங்க. இன்னொரு பக்கம் இந்த குழந்தை கடத்துறது, அவன் கடத்தின்னு போயிட்டு காப்பாற்றணும் கரெக்டு. எந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல், எந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கு தெரியாமல், சரி ஓகே இதெல்லாம் ஓகே இதில் கோர்வையாக பண்ணி அது பெரிய ரவுடி. அந்த ரவுடி பார்த்திங்கன்னா திருப்பி சென்னைக்குள்ள வந்து ஒரு கேங், அவருடைய அண்ணன் நவீன் சந்திரா. இது கொஞ்சம் கூட சுவாரஸ்யப்படுத்தாமல், கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், கொஞ்சம் கூட பார்க்க முடியாமல், சகிப்புத்தன்மையோட படம் எப்படா முடியும், ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு சலிப்பு தட்டுற அளவுக்கு மைனஸு. அதில் முக்கியமான மைனஸ் யோகி பாபு. இந்த மாதிரி படத்தில் வர எல்லா சீனுமே மைனஸ். வெளியே வந்து காப்பாற்றிக்கிதுங்க. இதெல்லாம் கொடுமை தேவையா? அது கிச்சா சுதீப் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுட்டு கார்த்திகேயன் விஜய்னு ஒரு படம் வந்தது. இதே கிச்சா சுதீப் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குமா விஎஃப்எக்ஸ்லாம். கிச்சா சுதீப் நடிப்பில் வெளியே வந்திருக்கும் மார்க் படத்தை பற்றி தான் பார்க்குறோம். இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த படம் போய் மார்க்குன்னு பேர் வச்சோன்னே நாங்களும் ஏதோ சரி மேக்ஸ்னு ஒரு படம் பண்ணார் ஏற்கனவே இவர். சரி மேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல படம். அது ஒரு நாள் நடக்கிற கதை, ஒரு நாளில் ஒரு போலீஸ் ஸ்டேஷனே காப்பாற்றுற பல ரவுடிங்க. ஆனால் இந்த மார்க் படம் போய் பார்த்துட்டு நமக்கு மார்க் மூஞ்சில் வாங்கினது தான் மிச்சமாகி போச்சு. என்ன கும்மாங்குத்தியா சாமி. கிச்சா சுதீப்லாம் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல ஆக்டர், வாட்டர் சட்டமாக இருப்பார். அவர் அடித்தா 100 பேர் அடிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு வரும். அந்த மாதிரி கதை தான் இது. நல்ல கதை தான். ஆனால் இது என்ன சத்திய சோதனைன்னு தெரியாது. இந்த சத்யஜோதி ஃபிலிம்ஸ்க்கு வந்த சத்திய சோதனை என்னன்னு தெரியல. அவங்க எடுத்த படம் எல்லாமே உருப்படியாக ஒரு படம் கூட சமீபத்தில் எடுக்கல. இப்போ இந்த படத்தை எப்படி கதை கேட்டு எப்படி ஒத்துக்கணும்ல தெரிலப்பா சாமி. நமக்கு கதை கேட்குறப்பவே பார்க்குறப்பே தலை சுற்றுது. ஏன்னா ஒரு கதையே இல்லை. இவர் கிச்சா சுதீப்பு போலீஸ் ஆஃபீஸர் சஸ்பென்ஸ் ஆகியிருப்பார். திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு பிரச்சனை, 2000 கோடி சரக்கு ஒன்று மாட்டோம். தலைவன் இதை அடித்து அந்த 2000 கோடி சரக்கை காப்பாற்றுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா குழந்தைகளை கடத்தி ஒரு குழந்தைய போட்டு தள்ளிட்டு பல குழந்தைகளை கடத்திட்டான். அந்த குழந்தை யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, கிச்சா சுதீப்போட அம்மா வளர்க்குற குழந்தை ஒன்று கடத்திட்டு இருப்போம். ஏப்பா என் குழந்தை வேணுமான்னு சொல்லி அம்மா ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகுது. அவன் குத்திட்டு போயிட்டான், கொலை பண்ணிட்டு போயிட்டான். இந்த பக்கம் குழந்தைய கண்டுபிடிக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அம்மாவை போட்டு தள்ளிட்டு பையன் முதலமைச்சர் ஆகணும்னு துடிக்கிறான். அது ஒரு வீடியோ வந்து சிக்குது. அடுத்த துணை முதலமைச்சர் என்ன பண்ணுறாரு, எப்படியாவது அந்த வீடியோ கொண்டு வா, இன்னும் நான் வந்து இன்னும் பெரிய போஸ்டிங் தரேன் அப்படின்னு சொல்லி கிச்சா சுதீப்புக்கு சொல்கிறாரு. ஒரு பக்கம் 2000 கோடி சரக்கு, பல ரவுடிங்க. இன்னொரு பக்கம் இந்த குழந்தை கடத்துறது, அவன் கடத்தின்னு போயிட்டு காப்பாற்றணும், கடைசி வரையும் காப்பாற்றுறானா இல்லைன்னு இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பக்கம் பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த கிச்சா சுதீப்பை வேலை செய்ய விடாமல் இன்னொரு போலீஸ் டீம் தடுக்குது. இப்படி படம் ஃபுல்லாக சுற்றி நம்மளை சுத்த விட்டு அலைய விட்டு நாயா பேயா நம்மளையும் அலைய விட்டு எந்த கதையை ஃபாலோ பண்ணுறதுன்னு தெரியாமல், எந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கு தெரியாமல், சரி ஓகே இதெல்லாம் ஓகே இதில் கோர்வையாக பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு கதை இதுக்குள்ளே வருது. நவீன் சந்திரா சூப்பரான நடிகர் அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமான ரவுடி, பெரிய ரவுடி. அந்த ரவுடி பார்த்திங்கன்னா திருப்பி சென்னைக்குள்ள வந்து ஒரு கேங்கு. அந்த கேங் ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை கடத்துறாங்க இல்லையா, யார், விக்ராந்த், நம்ம தமிழ் விக்ராந்த், அவருடைய அண்ணன் நவீன் சந்திரா. இது ஒரு பக்கம் இந்த ஃபாலோ பண்ணணும். இந்த நவீன் சந்திரா ஒரு பக்கம், இந்த விக்ராந்த் ஒரு பக்கம், இந்த முதலமைச்சரை போட்டு தள்ளின ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அம்மா பிரச்சனை, இந்த பக்கம் போலீஸ் பிரச்சனை. ஐயோ சாமி. இந்த மாதிரி குழப்பி இந்த படத்தை வந்து கொஞ்சம் கூட சுவாரஸ்யப்படுத்தாமல், கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லாமல், கொஞ்சம் கூட பார்க்க முடியாமல், சகிப்புத்தன்மையோட படம் எப்படா முடியும், ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோன்னு சலிப்பு தட்டுற அளவுக்கு பார்த்த படம் தான் மார்க். கிச்சா சுதீப் ஆக்டிங் சூப்பராக பண்ணியிருக்காரு, எந்த குறையில்லை. ஆனால் இந்த படத்துக்கு வேஸ்ட்டு. அதேமாதிரி நவீன் சந்திரா கத்தி வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்காரு, அதுவும் வேஸ்ட்டு. விக்ராந்த் நடித்த படம் எதுவும் ஓடாது நமக்கே தெரியும், இதுலேயும் வராது, சுத்தமாக ஓடாது. அப்புறம் முக்கியமான விஷயம், இந்த படத்தில் யோகி பாபு ஏன்டா போட்டாங்கன்னு பார்த்தா அவர் டைரக்டர் தமிழ் டைரக்டர் நினைக்கிறேன். ஏன்னா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் அவரும் தமிழ் ப்ரொடியூசரு. யோகி பாபா போட்டு நம்மளை அருன்னு அறுத்து, ஏற்கனவே யோகி பாபாலாம் பார்க்க சகிக்கல எந்த படத்துலையுமே, இதில் வந்து சுத்தமாக சகிக்கல. இப்போ சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாருப்பா. சம்மந்தம் இல்லாமல் இந்த ஓவர் டைலாக்லாம் தேவையா? கதைக்கு என்ன தேவையோ அதுதானே பண்ணணும். இந்த மாதிரி சம்மந்தம் டைலாக்கு சம்மந்தம் இல்லாமல் அவர் பெரிய ரவுடினா இந்த சுத்தமாக ஓட்டல. எதுக்கு தான் யோகி பாபு போட்டான்னு இந்த படத்துக்கு மிகப்பெரிய மைனஸ். அது படமே மைனஸு. அதில் முக்கியமான மைனஸ் யோகி பாபு. இந்த மாதிரி படத்தில் வர எல்லா சீனுமே மைனஸ். சுத்தமாக இந்த கன்னடா படம்லாம் இப்போ ரொம்ப நல்ல படம்னு நான் பாராட்டியிருந்தேன். அந்த படங்கள்லாம் கன்னடா படத்தில் ஒரு மொக்க படம்னு எதுவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க் தான், அதை அப்படி சொல்லணும். மியூசிக்
ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்தது. கேமரா ஒர்க்கு சூப்பராக இருந்தது. மற்றபடி இந்த படத்தில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஓடி ஓடி பிடிக்கிறாங்க. கடைசி வரையும் அந்த குழந்தைங்கள பிடிச்ச படே காணோம். நமக்கு அந்த குழந்தைங்க பாவம் அதுங்களே கழுத்து திறந்துட்டு அதுங்களே தட்டிக்கிட்டு வெளியே வந்து காப்பாற்றிக்குதுங்க. இதெல்லாம் கொடுமை தேவையா? அது கிச்சா சுதீப் மாதிரி ஒரு ஹீரோ வச்சுட்டு கார்த்திகேயா, விஜய் கார்த்திகேயா, எப்பா சாமி எங்கப்பா இருந்த நீ தமிழ் படம் எடுக்கிறதுக்கு நீ கனடாவில் போய் இன்றைக்கெல்லாம் எவ்வளோ சூப்பர் படம். இந்த விக்ரந்த் ரோனான்னு ஒரு படம் வந்தது. இதே கிச்சா சுதீப் இது எவ்வளோ அட்டகாசமாக இருக்குமா? விஎஃப்எக்ஸ்லாம் அப்படி இருக்கும் அந்த படத்தில். கதை ஒரு சின்ன கிரைம்ஸ் த்ரில்லர் தான் அது. அவ்வளோ நீட்டாக பண்ணியிருப்பார். நீயே போயிட்டு தமிழ் படம்னு பேரை சொல்லிட்டு தமிழ் ஆளுங்களை போட்டு வச்சு நொந்து நூலாக்கி வச்சு இந்த படத்தை கெட்டு குட்டிஸ்வராக்கி வச்சிருக்காரு விஜய் கார்த்திகேயா. நான் அவர் கிச்சா சுதீப்பில் யாரையும் நவீன் சந்திரா யாரையும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களாம் அவங்களுடைய பர்ஃபெக்ஷனாக ஒர்க்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த விஜய் கார்த்திகா தான் சார் இப்படி கத்தணும் அப்படி கத்தணும் ஸ்க்ரீன் ப்ளே சரியாக பண்ணாமல் ரொம்ப சொதப்பி விட்டார். அவர் டைரக்டர் தான் முழுக்க முழுக்க காரணம். சத்யசோலிஸ்க்கும் ஒரு சோதனை, இந்த டைரக்டருக்கும் ஒரு சோதனை, கிச்சா சுதீப்புக்கும் ஒரு சோதனை. இந்த படத்தெல்லாம் அவர் நல்லா வரும்னு தான் எதிர்பார்த்து நடிச்சிருப்பார். இவ்வளோ கேவலமாக வரும்னு அவரே எதிர்பார்த்துக்க மாட்டார். மார்க்கு மக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.